வணக்கம் செந்தில் ப்ரோ. வணக்கம். இன்னைக்கு எலெக்ஷன் 360 அப்டேட்ஸ்ல எந்த மாவட்டம் பார்க்க போறோம்? அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம திருநெல்வேலி, திருவாரூர், நாகப்பட்டினம் நம்ம ஒவ்வொரு பகுதிகள்லையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா, தென் மாவட்டம் அப்படி பார்த்தோம். ஆனா பெருவாரியான வியூவர்ஸோட விருப்பமா திருவண்ணாமலை தொகுதி தான் இருக்கு. ஆமா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. முதல்ல திருவண்ணாமலையில இருந்து ஆரம்பிக்கலாம் சொன்னீங்க. ஆமா. எல்லாருமே கீழே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்னு போட்டுட்டே இருக்காங்க. அவங்களோட விருப்பத்திற்கு நாங்க இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல உள்ள தொகுதிகள் பத்தியே பாத்திரலாம். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் முடிவு பண்ணிட்டோம். எந்த தொகுதியில இருந்து ஆரம்பிக்கலாம்? திருவண்ணாமலை தொகுதியில இருந்தே பாத்திரலாம். அதே பாரபட்சம் காட்டிக்கிட்டு ஓகே, திருவண்ணாமலையில இருந்தே போயிடலாம். திருவண்ணாமலை தொகுதி யாரோட கோட்டையா இருக்கு? திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தளவுல திமுக 9 முறை, காங்கிரஸ் 6 முறை, சுயேட்சை 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே. அன்பார்ச்சுனேட்டா அதிமுக இங்க 1 முறை கூட ஜெயிக்கல அப்படிங்கிற வரலாறு தான். திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க. குறிப்பா ஏவா வேலுடைய கோட்டையா இருக்கு. 2021 தேர்தலில் கூட திமுக சார்பா போட்டியிட்ட ஏவா வேலு 1,37,876 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக சார்பா போட்டியிட்ட தனிகை வேலு 43,203 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட கமலக்கண்ணன் 13,995 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2021 தேர்தல் நிலவரம் இதுதான். 2024 அங்க என்ன ஸ்டேட்டஸ்? இல்ல, நீங்க 2024 பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க அதிமுக பத்தி சொல்லியிருந்தீங்க. அதிமுக அன்பார்ச்சுனேட்டா இங்க ஜெயிக்கல அப்படின்னு. ஆனா என்னன்னா, ஏவா வேலுவே ஒரு காலத்துல இந்த ஏரியால அதிமுகல இருந்தவர் தான். அதிமுகல பொறுப்புல இருந்து பஸ் கண்டக்டரா அந்த மாதிரி இருந்தவர். அப்புறம் கட்சியில சேர்ந்து 84 அவர் தேர்தல் அதிமுக சார்பில் போட்டிட்டு ஜெயிக்கவும் செஞ்சாரு. ஆனா அது திருவண்ணாமலை தொகுதி இல்ல, தன்றாம்பட்டு தொகுதி. ஓகே, அதனால திருவண்ணாமலை இந்த வாய்ப்பு இழந்து. ஆமா, அப்பயுமே அவர் பேரே தன்றாம்பட்டு வேலு தான். அவர் ஒரு 3 எலெக்ஷன்ல தன்றாம்பட்டுல தான் நின்னு ஜெயிச்சாரு. தன்றாம்பட்டு வேலு எப்படி ஏவா வேலுவா? அதான் அதுக்கப்புறம் அவர் அது மாறிடுது. திருவண்ணாமலை அந்த மாதிரி வந்துடுது. ஆரம்பத்துல அவரை அப்படி சொல்லி. இதை விட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. என்னன்னா, முதல் தேர்தலில் அவருக்கு பெருசா பிரச்சாரத்துக்குலாம் எம்ஜிஆரே அப்போ உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு. சோ பிரச்சாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய தலைவர்கள்லாம் வரல அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் இந்த கூத்து அப்படிங்கறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்ததுனால நிறைய இடத்துல போய் அவரே அந்த கூத்து இதெல்லாம் பண்ணி அப்படி மக்கள் கிட்ட பிரச்சாரம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்ட பொருளாதார ரீதியாகவும் இப்ப இருக்கிற மாதிரி அப்ப கிடையாது அவரு. சோ அவரே போய் அவருக்காக ஒவ்வொரு இடத்துலயும் போய் அந்த கூத்து வழியா பிரச்சாரத்தை இது பண்ணி அப்படி கொண்டு போய் எல்லாம் சேர்த்து ஜெயிச்சிருக்காரு. இப்ப கலைஞர் அண்ணாலாம் சினிமாக்கள் அப்படின்னாக்க இவர் தெருக்கூத்துகள் வழியா பிரச்சாரம் பண்ணிருக்காப்புல. ஆமா, இன்னைக்குமே தெருக்கூத்து அப்படிங்கறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. நீங்க ஒரு டைம் கலைஞரோட சமாதியில கூட அவர் அந்த ஃபார்மேட்ல ஒண்ணு பண்ணிருப்பாரு. அது கூட பெரிய விமர்சனம் எல்லாம் ஆச்சு. பட் என்னன்னா, அந்த பகுதியில ஒருத்தவங்க மேல இருக்கிற அன்பையோ ஒரு சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு அது ஒரு ஆர்ட்டா அது இருக்கு. எப்படி கொங்கு மண்டலத்தை நடனம்லாம் ஆடுவாங்க, வேலுமணி நடனம்லாம் ஆடுவாப்புல. அது மாதிரி இவர் அதுல ரொம்ப தீவிரமாவே இருக்கிறவர். அந்த கலைஞர்களை ஆதரிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாவே இது பண்றவரை. நம்ம எங்கேயோ போயிட்டோம். 24 கதைக்கு வரலாம். அவங்கதான் சொல்றாங்க நீங்க ரொம்ப ஸ்பீடா போயிடுறீங்க அப்படின்னு. அவங்களுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே. 24 தேர்தல் பாத்தீங்கன்னா திமுக சார்பில் CN அண்ணாதுரை அவரே போட்டிட்டு இருக்காரு. 1,00,000க்கு அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காரு. அவரே என்ன அண்ணாதுரை வருது. ஆமா, இவருமே ஏவா வேலு அவரோட ஆதரவாளர் தான். அதிமுக சார்பில் கலியபெருமாள் ஒரு 46,000 அந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. பாஜக சார்பில் அஸ்வத்தாமன் ஒரு 26,000 இந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. நாம் தமிழர்ல ரமேஷ் பாபு ஒரு 12,600 இந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா அண்ணாதுரை லீடிங்கே ஒரு 60,000 தாண்டி போயிட்டு இருந்திருக்காரு. எல்லாமே ஏவா வேலு அவருடைய பவர் தான் நினைக்கிறேன். திருவண்ணாமலை ஓரளவுக்கு அவரோட கோட்டையா தான் மாத்தி வச்சிருக்காரு. 2026 இங்க யார் யாரு போட்டியிடறதுக்கு முயற்சி பண்றா? 2026 தேர்தலை பொறுத்தளவுல சொல்லவே வேணும். திமுகவுல ஆமா, அவரு மீண்டும் ஏவா வேலு அவர்களுக்கு தான் சீட் அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரும் கேட்கலாம் இல்ல போல. இவர் பேர் தான் அடிபடுது அப்படின்றாங்க. அடிபடுறதுலாம் இல்ல, அடிச்சுட்டாங்க, டிக் அடிச்சுட்டாங்க. ஆமா, அதிமுகவுல பொறுத்தளவு பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்ட செயலர் ராமச்சந்திரன் அவர் சீட்டு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஜெயலலிதா காலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாப்புல. அவரும் அவங்க காலத்திலேயே அவர் பதவி பறிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தாரு. ஆமா, திரும்ப எடப்பாடி பழனிசாமி மூலமா தான் லைம்லைட்டுக்கே அவர் வந்திருக்காரு. ஆமா, அது ஒரு முக்கியமான விஷயம். அதை பதிவு செய்யணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு ஓரம் கட்டிட்டாரு அப்படின்னு ஒரு பொருள் வந்துடக்கூடாது. அப்பவே அவங்களே ஓரம் கட்டிட்டாங்க. திரும்பி ஒரு இப்ப என்டர் ஆயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒற்றை தலைமை பிரச்சனை வந்ததுல அப்ப யாரு ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வந்தப்ப
இவர் டக்குன்னு திருவண்ணாமலையில பிளெக்ஸிக்ஸ்லாம் ஏத்திட்டாரு, ஒற்றை தலைமையை நான் வந்துட்டேன் சொல்லி அடிச்சிட்டாரு. அதனாலதான் அவருக்கு சட்டமன்றத்துல எல்லாம் ஏதோ பொறுப்பு எல்லாம் கொடுத்திருந்தாங்க, துணை பொருளா இந்த மாதிரி ஏதோ பொறுப்பு எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில இப்ப இந்த சீட்டுன்னு பார்த்தா அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களோ? ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஆனா அவர் இங்க நிக்க மாட்டார்ல, அவருக்கு ஃபேவரான இடத்துலதான் நிப்பாரு, கலசபாளையமா அங்கதான் வந்து. இன்னொன்னு ஏவா வேலு அவர்களை எதிர்த்து இங்க நின்னா நம்மளுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிப்பாரு. கண்டிப்பா யோசிப்பாரு. ஆமா, அரசியல்ல பல கணக்குகள் இருக்கு, எதிரியை வீழ்த்துறதை விட நாம வெற்றி பெறணும்ன்றதான் முதன்மையா இருக்கும். ஆமா, திமுக அதிமுகல பார்த்தாச்சு. நாம் தமிழர் தாவேகாவுல யார்? நாம் தமிழர்ல விக்னேஷ் அப்படிங்கிறவரு வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. தாவேகால வந்து மாவட்ட செயலாளர் பாரதிதாசன், இணை செயலாளர் கலைச்செல்வன், பொருளாளர் இளங்கோவன் இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருவர் வந்து வேட்பாளரா களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. பாஜக கூட்டணி வேற பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு நம்ம சொல்ற டேட்டா எல்லாம் பறந்துரும். எந்த சீட்டு எந்த தொகுதிகள் மாறும், நிறைய விஷயங்கள் மாறும். ஆனா அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா, விஜய் சம்மதிப்பாரா அப்படின்றதெல்லாம் இருக்கு. $1 மில்லியன் கேள்வியாதான் இருக்கு. ஆமா, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒருவேளை கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா மறுபடியும் நம்மளுடைய தொகுதி நிலத்தை ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பேசுறது தற்போதைய நிலவரம். ஆமா ஆமா ஆமா. இது சமூக மக்கள் யார் யார் இருக்கா? சமூக மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொகுதியை பொறுத்தவரை பட்டியல் சமூகத்தினர், முதலியார், வன்னியர் இவங்கதான் பெரும்பாலும் வசிக்கிறாங்க. இவங்கதான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் இருக்காங்க. இவங்க தவிர பரவலா பல சமூகத்தினர் இருக்காங்க. இவங்கதான் மெஜாரிட்டியா அவங்க இருக்காங்க. இதுதான் திருவண்ணாமலை தொகுதியோட நிலவரம். அடுத்து என்ன தொகுதி பார்க்க போறோம்? அடுத்து வந்து நம்ம கலசப்பாக்கம் அந்த தொகுதியை வந்து பாத்திரலாம். ஓகே, என்ன நிலவரம் இங்க? கலசப்பாக்கத்துல பாத்தீங்கன்னா திமுக 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவும் வந்து நாங்க வந்து ஈக்குவல் தான்ற மாதிரி ஒரு 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 2 முறை, சுயேட்சை 1 முறை அப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க. 2021 நிலவரம் என்ன? 2021 நிலவரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா திமுக தான் அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பாக போட்டியிட்ட சரவணன் 94,134 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பாக போட்டியிட்ட பன்னீர்செல்வம் 84,912 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் சார்பாக போட்டியிட்ட பாலாஜி 8,822 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இதான் 2021 தேர்தலுடைய நிலவரம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே என்ன நிலவரம்? இதுவுமே வந்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது. இங்கேயுமே CN அண்ணாதுரை ஒரு 86,000 அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் கலியபெருமாள் ஒரு 54,000 அந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 30,000 டிஃபரன்ஸ் இருக்கு. பாஜக அஸ்வத்தாமன் அவர் ஒரு 26,000 வாங்கியிருக்காரு. 2 வாக்குகளை கூட்டினா கூட அந்த வாக்கு வந்து லீடிங்ல தான் இருக்கு. திருவண்ணாமலையிலுமே அப்படிதான் இருந்தது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ரமேஷ் பாபு ஒரு 11,700 வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஆவரேஜா அவங்க வாங்கக்கூடிய வாக்கு. ஆமா, வாங்கியிருக்காரு. இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கறது 2026 யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க? 2026 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதிமுகவை பார்த்தோம்னா போலூரோட எம்எல்ஏ இருக்காரு நம்ம அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, அவர் வந்து இந்த முறை அவரோட சொந்த தொகுதி கலசப்பாக்கம் தான். அதனால அவர் வந்து கலசப்பாக்கத்துல மீண்டும் போட்டியிடுவதற்கான முயற்சியில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சும்மா ஒரு ஆப்ஷனல் சும்மா சொல்றாங்க. திருவண்ணாமலை இப்ப பெரிய அதிக அளவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதே நிலைமையில முன்னாள் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் அவருமே கூட அதிமுக வந்து முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. திமுக யார் முயற்சி பண்றா? திமுக பொறுத்தளவுல சிட்டிங் எம்எல்ஏ சரவணன் அவருக்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவுல இருக்கு அப்படின்றாங்க. திமுக அதிமுக நிலவரங்களை பார்த்துட்டோம். நாம் தமிழர் தாவேகால என்ன நிலவரம்? நாம் தமிழர்ல வந்து சீதா கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்காங்க. தாவேகா பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் கதிரவன், இணை செயலாளர் சரண்குமார், பொருளாளர் சுரேஷ் இவங்கெல்லாம் இருக்காங்க. யாரோ ஒருவர் வந்து கேண்டிடேட்டா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் தான் முடிவு செய்யணும். ஆமா. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதலியார், வன்னியர், பட்டியல் சமூகம் இவங்க எல்லாம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்ப முதலியார் சமூகம் இருக்காங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இப்ப நீங்க செங்குந்த முதலியார் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. திருவண்ணாமலை பகுதிகளில் வந்து ஆற்காடு முதலியார் அப்படின்ற சமூகம் தான் குறிப்பா அந்த பகுதிகளில் இருக்கிறாங்க. இப்ப நம்ம MP பார்த்தோம், CN அண்ணாதுரை அவரு, இந்த மாதிரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அந்த மாதிரி ஆற்காடு முதலியார் சமூகம் வந்து திருவண்ணாமலை பகுதிகளில் இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா யாதவர் போன்ற சமூக மக்களும் இந்த பகுதியில வந்து பரவலா வசிக்கிறாங்க. ஓகே, இதுதான் கலசப்பாக்கம் தொகுதியோட நிலவரம். அடுத்து கீழ்பெண்ணாத்தூரை பார்த்துடலாமா? ஆமா, ஏன்னா துணை சபாநாயகருக்கு ஒரு மரியாதை கொடுத்து கீழ்பெண்ணாத்துறையை பார்த்துடலாம். ஆமா, ஓகே, இது வந்து ஒரு புதிய தொகுதி. ஆமா, 3 தேர்தல் தான் நடந்திருக்கு. திமுக பொறுத்தவரை பார்த்தோம்னா பிச்சாண்டி 1,04,675 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாமக சார்பா போட்டியிட்ட செல்வகுமார் 77,888 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட ரமேஷ் பாபு 11,541 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2021 தேர்தலுடைய நிலவரம். 2024 என்ன நிலவரம்? இதுவுமே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது. CN அண்ணாதுரை இங்கேயுமே பாத்தீங்கன்னா 90,000க்கு பக்கத்துல வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் கலியபெருமாள் ஒரு 54,000 வாங்கியிருக்காரு.
பாஜக அஸ்வத்தாமன் ஒரு 20,000 26,000 வாங்கியிருக்காரு. ரெண்டையும் கூட்டினா கூட ஒரு பக்கத்துல போறாங்க. ஆனா லீட் பண்ண முடியாது. ஒரு 90னா இது ஒரு 80 கிட்ட போறாங்க. நாம் தமிழர் ரமேஷ் பாபுவுமே ஒரு 13,000 அந்த அளவுக்கான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காரு. 24லயுமே ரமேஷ் பாபு தான் இங்க வந்து நின்று இருக்காரு. எம்எல்ஏ கேண்டிடேட்டாவும் இருக்காரு, எம்பி கேண்டிடேட்டாவும் இருக்காரு, சகலகலா வல்லவனா இருக்காரு. 26ல யாருக்கு அங்க சீட்டு? 2021 தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி துணை சபாநாயகர் சிட்டிங் எம்எல்ஏ பிச்சாண்டியே வந்து மீண்டும் களமிறங்க ஆயத்தமாயிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. அதிமுக பொறுத்தவரை பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை மாவட்ட கிழக்கு செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் அவர் வந்து சீட்டை எதிர்பார்க்கிறாராமா. இதுதான் திமுக அதிமுகவோட நிலவரமா இருக்கு. மற்ற கட்சிகள்ல என்ன முக்கியமான பாயிண்டே நீங்க விட்டுட்டீங்க. அதிமுக கூட்டணியில பாமக வந்து நீங்க சொல்லட்டும் தான் விட்டுருக்கேன். அதுக்காக எவ்வளவு நல்ல மனசு. அதிமுக கூட்டணியில பாமக வந்து இந்த தொகுதியில வந்து கண்டிப்பா சீட் கேட்பாங்கன்னு சொல்றாங்க. நடுவுல ஒரு தகவல் வந்தது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா சௌமியா அன்புமணி இங்க நிக்க போறாங்க கீழ்பெண்ணாத்தூர்ல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள்லாம் வந்தது. நம்ம அரசியல் ஓரளவு ஃபாலோ பண்ற வரைக்கும் அவங்க வந்து பாப்பிரெட்டிப்பட்டி பெண்ணாகரம் அப்படின்னு நல்ல பிஎம்கே நல்ல வாக்கு வங்கி இருக்கிற இடத்துலதான் நிப்பாங்கன்றதா நமக்கு தோணுது. பட் இங்க போய் ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். ஆனா நடுவில் அப்படி ஒரு தகவலுமே கூட வந்துச்சு. பெண்ணாகரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனா இன்பசேகரன் நிக்கும் போது அங்கேயுமே வந்து அவங்களுக்கு சந்திச்சாங்க. ஆமா, அந்த பின்னடைவு அப்படிங்கிறது அப்போ வந்து தர்மபுரியில தனியா நின்றாங்க. இப்போ வந்து அதிமுக அலையன்ஸுமே இருக்கு. அண்ட் 24ல இங்க சௌமியா அன்புமணி நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பெண்ணாகரத்துல இவங்க தான் லீடிங்கு, எல்லாத்துலயுமே இவங்க தான் லீடிங். இப்ப ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் சேர்த்தோம்னா எங்கேயோ போயிடுது. ஸோ இந்த 2 தொகுதியில தான் எங்கேயாவது நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, சரி, நம்ம கதைக்கு வருவோம். 2026ல நாம் தமிழர் தாவேக்காவோட நிலைமை இங்க என்ன? நாம் தமிழரை பொறுத்தவரை பார்த்தோம்னா நீங்க 2 முறை சொன்னீங்க. ரமேஷ் பாபு தான் வந்து சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் மாத்திட்டாங்க. நீங்க என்ன கண்ணு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லோகநாதன் அவர் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. தாவேகா சார்பா பார்த்தோம்னா மாவட்ட செயலாளர் கதிரவன், இணை செயலாளர் சரண்குமார், பொருளாளர் சுரேஷ் இவங்க தான் நிர்வாகிகளா இருக்காங்க. இதை தாண்டி வேற யாரும் இருக்காங்களா, வேட்பாளரா வேற யாராவது விஜய் அவர்கள் மனசுல வச்சிருக்காரா அப்படின்றதுதான் தெரியல. கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியை பார்த்தோம். அடுத்து என்ன தொகுதி பார்க்க போறோம்? அடுத்து வந்து செங்கம் பாத்திரலாம். ஓகே, பாத்திரலாம். செங்கம் பொறுத்த வரைக்கும் வந்து திமுக 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 4 முறை, காங்கிரஸ் வந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல தேமுதிக 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. பழைய காமன்வெல்த் பார்ட்டி அந்த பார்ட்டியுமே 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஜனதா 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. எல்லா கட்சிகளுமே ஜெயிச்சிருக்காங்க. இங்க எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கிற ஒரு தொகுதியா இருக்கு. ஆமா, 2021 தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னா திமுக தான் இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. மூப்பே கிரி 1,08,081 வாக்குகள் பெற்றிருக்காரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட நைனா கண்ணு 96,511 வாக்குகள் பெற்றிருக்காரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட வெண்ணிலா 12,080 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2021 நிலவரம். 2024 என்ன நிலவரம்? 2024 CN அண்ணாதுரை மற்ற இடத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம் 1 லட்சத்துக்கு பக்கத்துல போயிட்டு இருந்தாரு. 90,000 போனாரு. இங்க 1 லட்சத்தை தாண்டிட்டாரு. 1,10,000 அந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. அதிமுக கலிய பெருமாளுமே இங்க ஒரு 58,000 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. அஸ்வத்தாமனுமே இங்க 28,700 அப்படின்னு வாங்கியிருக்காரு. ஓரளவுக்கு நல்ல வாக்குகளாக தான் இருக்கு. இருந்தாலுமே ஒரு 10,000 டிஃபரன்ஸ் இருக்கு. திமுகவுக்கும் அதிமுக பாஜக எல்லாம் சேர்த்தா கூட அந்த 10,000 டிஃபரன்ஸ் இருக்கு. நாம் தமிழர் ரமேஷ் பாபு ஒரு 15,300 அந்த அளவுக்கான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. 2026 பொறுத்த வரைக்குமே திமுக வந்து சிட்டிங் எம்எல்ஏ மூப்பே கிரிக்கு தான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா முன்னாள் ஒன்றிய சேர்மன் சுந்தரபாண்டியன் அவர் வந்து ரேஸ்ல இருக்காரு. அதே போல திமுக கூட்டணியில காங்கிரஸ்மே இந்த தொகுதியை வந்து கேட்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? அதிமுக பொறுத்தவரை பார்த்தோம்னா கடந்த முறை போட்டியிட்ட நைனா கண்ணுவே மீண்டும் ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாம முன்னாள் எம்எல்ஏ சாமி கண்ணுவின் குடும்பத்தினரும் சீட்டுக்காக ட்ரை பண்றாங்க. அவங்கள யாராவது ஒருத்தருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொகுதியை பாஜகவும் கேக்குறாங்களாமா. ஆமா, ஒருவேளை அவங்க எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்கள யாராவது ஒருத்தர் நிப்பாங்க. அங்க யாரு பாஜக கேண்டிடேட் ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. முதல்ல சீட் அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு பிறகு வேட்பாளர் வந்து காம்படிஷன் இருக்கும். இதுதான் அதிமுகவுடைய நிலவரம். நாம் தமிழர் சார்பா பார்த்தோம்னா சோபா அவங்க வந்து வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தாவேக்கால யாரெல்லாம்? தாவேக்கால வந்து நம்ம ஏற்கனவே திருவண்ணாமலை பார்த்தோம். மாவட்ட செயலாளர் பாரதிதாசன், இணை செயலாளர் கலைச்செல்வன், பொருளாளர் இளங்கோவன் அவங்கள யாராவது ஒருவர் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தனி தொகுதியா இருக்கிறதுனால இங்க யாரு நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கோ அதன் அடிப்படையில வேட்பாளர்களா களம் இறங்குவாங்க. சமூக மக்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரை எந்த சமூக மக்கள்
மெஜாரிட்டியா இருக்காங்க, வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியெல்லாம் இருக்காங்க. செங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூகம், வன்னியர் இந்த 2 சமூகங்களே பெரும்பான்மையா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பழங்குடியினர், இஸ்லாமியர் அந்த சமூகங்களுமே இங்க வந்து இருக்காங்க, ஓரளவுக்கு கணிசமா இருக்காங்க. ஓகே, இதுதான் செங்கம் தனி தொகுதியுடைய நிலவரம். போலூர் தொகுதியை பார்த்தரலாமா? ஆமா, போலூர் தொகுதியை பொறுத்தளவுல பார்த்தோம்னா திமுக 7 முறை, அதிமுக 5 முறை, காங்கிரஸ் 3 முறை, காமன்வெல்த் பார்ட்டி பொதுநல கட்சியா ஆமா, அவங்க வந்து ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் தேர்தல் வரலாறா இருக்கு. 2021 அங்க என்ன நிலவரம்? 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளரான KV சேகரனை விட ஒரு 9700 வாக்குகள் அதிகம் வாங்கி அதிமுக சார்பில் போட்டியிட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வெற்றி பெற்றிருக்காரு. நாம் தமிழர் லாவண்யா அவங்களுமே ஒரு 10,000க்கு அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போலூர்ல நின்றுருக்காரு இந்த முறை. இப்போ வந்து எங்க ட்ரை பண்றாரு? இப்போ வந்து அவரோட சொந்த தொகுதியான ஏற்கனவே போட்டியிட்ட கலசப்பாக்கத்துக்கு சொந்த ஊருக்கே போயிடுறாரு. ஏன் இப்போ வந்து போலூருக்கு மாத்தினாங்க? போலூருக்கு வந்து கடந்த முறை மாத்தினாரு, இந்த முறை ஏவாவேலு பையன் அங்க நிக்க போறாரு. சோ எதுக்கு ரிஸ்க்னு போறாருன்ற ஏதாவது உள்குத்து இருக்கா? உள்குத்து இருக்காது, இன்னொன்னு காம்படிஷன் வந்து டஃப் ஆயிடும், அதனால நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்க, அப்படி கூட இருக்கலாம், எப்படி கூட இருக்கலாம். ஏவாவேலுன்னா பரவாயில்ல, ஏவாவேலு பையன் தானே நிக்க போறாரு. எப்படியா இருந்தாலும் அவங்க இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது என்ன கால்குலேஷனும் தெரியல. ஏன்னா ஏவாவேலு எதிர்த்து போட்டிட்டா பரவாயில்ல, ஏன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் வந்து ஏவாவேலுக்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு நபராதான் அதிமுக முன்னிறுத்தி இருந்தாரு. ஆமா, ஆனா பையனை நிறுத்தும் போதே வந்து பயந்து வேற தொகுதிக்கு போனாருன்னா என்ன, அதுக்காக தான் போறாரான்னு தெரியல. பட் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஓகே, நீங்க சொன்னது ஒரு மாவட்டத்துக்குள்ள அப்பாவுக்கும் பையனுக்கு திமுக சீட்டு கொடுக்குறாங்களான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆமா, அதை வச்சு நம்ம இவரை வந்து சொல்ல முடியாது. அதையுமே நம்ம வந்து சொன்னதுனால நான் அதை கேட்டேன். புரியுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த போலூர் சட்டமன்ற தொகுதி ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியா இருக்குது. திமுக சார்பா போட்டியிட்ட தரணிவேந்தன் கிட்டத்தட்ட 89,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட கஜேந்திரன் கிட்டத்தட்ட 48,000 அப்படிங்கிற அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாமக சார்பா போட்டியிட்ட கணேஷ்குமார் கிட்டத்தட்ட 33,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட பாக்கியலட்சுமி சுமார் 10,000 வாக்குகள் வாங்கி இருக்காங்க. இதுதான் வந்து 2024 நிலவரமா இருக்கு. 2026 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலே பேசிட்டோம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து அங்கே போறாரு அப்படின்னு கலசப்பாக்கத்துக்கு. திருவண்ணாமலை மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா அவங்க வந்து போலூர்ல களமிறங்குவதற்கான அந்த திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி திமுகல வந்து கீதா ஜீவன் ஒரே பெண் மாவட்ட செயலாளரோ அதே மாதிரி அதிமுகல வந்து ஜெயசுதா ஒரே பெண் மாவட்ட செயலாளர். இத்தனை வருட திராவிட இயக்க பாரம்பரியத்துல 2 திராவிட கட்சிகளுமே ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருக்காங்க. பெண் உரிமைன்னு பேசுறாங்க மாவட்ட செயலாளர்களுக்கு. ஆமா, புதிய கட்சிகள்ல கூட அதிகமா இருக்காங்க. தமிழக கட்சிகளை நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஆனா வந்து அவங்களுமே சென்னையில இருந்து நிறைய ஊர்கள்ல அதிக மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. ஏன் இதுல பெண்களுக்கு முன்னுரிமை தர மாட்டாங்க? ஒரு மாவட்ட செயலாளரா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5-6 பேர் இருந்தாலும் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, நிச்சயமா. அந்த முடிவுக்கு வர மாட்டாங்கன்னே தெரியல. ஓகே, திமுக சார்பில் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஏவாவேலோட பையன் கம்பன் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அப்படி அவருக்கு கிடைக்கல அப்படின்னா கடந்த முறை போட்டிட்டவங்க மற்றவர்கள் அவர்களுமே வந்து முயற்சியில வந்து இறங்குவாங்க கண்டிப்பா. நாம் தமிழரை பொறுத்தளவுல பார்த்தோம்னா உமாதேவி பிரகாஷ் அவங்க வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தாவேகாவை பொறுத்தளவுல பார்த்தோம்னா சத்யராஜ் 2 பேர் இருக்காங்க. மாவட்ட செயலாளர், மாவட்ட இணை செயலாளர் 2 பேருமே சத்யராஜ் தான். தொகுதிக்குள்ள குழப்பமாவாதா? சத்யராஜ்னு சொல்லுவாங்க. 2 சத்யராஜ் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அசோக்குமார் அவர் வந்து பொருளாளரா இருக்காரு. இந்த 2 சத்யராஜ் அல்லது அசோக்குமார் இவங்கள யாராவது ஒருத்தவங்க தான் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு முதற்கட்டம் தெரியுது. அதை தாண்டி வேற யாராவது அறிவிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தாவேகாவுடைய நிலவரம். இந்த தொகுதியை பொறுத்தவரை சமூக மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா யாரெல்லாம் இருக்காங்க? திருவண்ணாமலை இந்த மாவட்டத்துல பெரும்பான்மையா நீங்க பாத்தீங்கன்னாலே வன்னியர் சமூகம், பட்டியல் சமூகம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முதலியார், நாயுடு உள்ளிட்ட சமூகங்கள் தான் வந்து இங்க இருப்பாங்க. இந்த தொகுதியிலுமே வன்னியர், பட்டியல் சமூகம், முதலியார் போன்ற சமூகங்கள் தான் பெரும்பான்மையா வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய, வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சமூகங்களா இருக்காங்க. ஓகே, இதுதான் போலூர் சட்டமன்ற தொகுதியோட நிலவரம். அடுத்து என்ன தொகுதி பார்க்க போறோம்? அடுத்து வந்து போலூர் பார்த்தோம்னா அடுத்து ஆரணி தான் பார்க்கணும். ஓகே. ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து அதிமுகவோட கோட்டை. ஆரணி தொகுதி வந்து அதிமுகவோட கோட்டை. திருவண்ணாமலை எப்படி திமுகவோ அதே மாதிரி அதிமுக கோட்டை. அதிமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுக வந்து 5 முறை, காங்கிரஸ், தேமுதிக, சுயேட்சை, காமன்வெல்த் பார்ட்டி இவங்க எல்லாம் ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டுல குறிப்பா வன்னியர் சமூகம், பட்டியல் சமூகங்கள், வன்னியர் சமூகம் பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல கொஞ்சம் திமுகவுக்கு ஃபேவரா தான் இருக்கும். நீங்க முதலியார் போன்ற மற்ற சமூகங்கள் இருக்கிற இடம்,
அங்க அதிமுக தான் கொஞ்சம் வாக்குகள், பட்டியல் சமூகம் அதிகமா இருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் அதிமுக வந்து கொஞ்சம் ஜெயிக்கிற அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். ஆரணிலாம் சொல்லணும்னா நம்ம ஏசி சண்முகம் போன்றவங்க எல்லாம் அதிமுகல இருந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் இயல்பாவே வந்து ஓரளவுக்கு வந்து அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்கிறதுக்கான தொகுதிகளா இருக்கு. இதான் காரணம். இப்ப வரை இருக்கு. இப்ப விஜய் உள்ள வந்திருக்காரு புது ஆரணிக்கு இல்லைங்க, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் என்ன மாதிரி மாறுதுன்னு தெரியல. புதுவித தேர்தலா இருக்குல்ல. நிச்சயமா இருக்கு. ஆமா. 2021 நிலைமை என்ன? 2021 தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதிமுக சார்பா போட்டியிட்ட சேவூர் ராமச்சந்திரன் திமுக சார்பா போட்டியிட்ட அன்பழகனை விட 3128 வாக்குகள் அதிகமா வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட பிரகலாதா 10,491 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2021 தேர்தலோட நிலவரம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அங்க என்ன நிலவரம்? 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது. அப்படி பார்த்தோம்னா திமுகல தரணிவேந்தன் ஒரு 87,000க்கும் அதிகமா வாங்கியிருக்காரு. அதிமுக கஜேந்திரன் 70,500 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாமக கணேஷ்குமாருமே ஒரு 27,870 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் பாக்கியலட்சுமி இவங்களுமே ஒரு 13,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா அதிமுக பாமக வாக்குகளை சேர்த்தோம்னா திமுக வேட்பாளரோட வாக்குகள் எல்லாம் தாண்டுது. இயல்பாவே இது ஒரு அதிமுக ஃபேவரான தொகுதின்னு நம்ம பேசணும். சோ அந்த இதெல்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தலையுமே மெயின்டைன் ஆகுது அப்படின்றதான் பார்க்க முடியுது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு பார்த்தோம்னா அதிமுக சார்பா சிட்டிங் எம்எல்ஏ சேவூர் ராமச்சந்திரன் அவரே மீண்டும் ட்ரை பண்றாப்ல. அது மட்டும் இல்லாம ஆரணி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜிவி கஜேந்திரன் அவருமே ட்ரை பண்றாரு. திருவண்ணாமலை மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா அவங்களுமே ட்ரை பண்றாங்க. ஆமா. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பாரி பாபு அவரு ட்ரை பண்றாரு. சமீபத்துல இணைஞ்ச சேவல் ஏழுமலை அவருமே இங்க வந்து முயற்சி பண்றாரு. சேவல் ஏழுமலை பத்தி நீ முன்னாடியிலே ஏதோ ஒரு கதை சொல்லிருக்கீங்க. ஆமா, அது ஒண்ணு இருக்கட்டும். இன்னொன்னு என்னன்னா ஜிவி கஜேந்திரன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ண. என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஜே அணி பிரியும் போது யாரெல்லாம் வந்து சேவல் சின்னத்துக்கு வந்து போனாங்களோ, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய சின்னத்துக்கு போனாங்களோ அவங்க எல்லாமே அதோடைய அடையாளமா சேவலை தன்னுடைய பின்னாடி இணைச்சுக்கிட்டாங்க. சேவல் ஏழுமலை அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. இதுல என்னன்னா ஜிவி கஜேந்திரன் இருக்காருல்ல, அவர் வந்து விருப்ப மனு கொடுப்பாங்கல்ல, அதுல தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி? 234. 117 தொகுதியில எடப்பாடியார் போட்டியிடணும்னு விருப்ப மனு எல்லாம் செலவு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி கொடுத்தாதான் நமக்கு சீட்டு கிடைக்கும். 234 தொகுதியிலுமே கொடுக்கலான் இருந்தாரா. ஏப்பா அவ்வளவு காசுலாம் செலவு பண்ணாதா அப்படின்னு எடப்பாடியார் சொன்னதுக்கு அப்புறம் பாதி இப்படி செலவு பண்றதுக்கெல்லாம் வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி பண்ணாரு. இன்னொன்னு 24 தேர்தலையுமே அவர் வந்து நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஒரு 70,000 தாண்டி வாங்கியிருக்காரு. சேவூர் ராமச்சந்திரன் அவருமே போட்டியில இருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய மாவட்ட செயலாளர் அவங்களுமே அங்கேயும் ட்ரை பண்றாங்க, இங்கேயும் ட்ரை பண்றாங்க. சேவல் ஏழுமலை கேட்டீங்க, அவர் வந்து ஓபிஎஸ் அணியில இருந்தாரு இவ்வளவு நாள். சமீபத்துல ஓபிஎஸ் திமுக போய் சேர்ந்தோடனே அவர் வந்து எடப்பாடியாரை சந்திச்சு அங்க சேர்ந்துட்டாரு. அவர் செஞ்சில ட்ரை போட்டிடுவாரா இல்ல ஆரணிலையுமே போட்டிடுவாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஆரணி நாடாளுமன்றத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு எம்பியா. அதனால இங்கேயும் கூட ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரி, ஓகே. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அத்தனை தொகுதியில வந்து விருப்ப மனு கொடுத்தாரு. இவருக்கு எத்தனை தொகுதியில கொடுத்து வச்சிருக்காரு? அவருக்குமே கொடுத்திருப்பாரு. அவருக்குமே ஆரணிலையுமே கொடுத்திருப்பாரு. ஆரணில கொடுத்திருப்பாரு. எத்தனை தொகுதி? இவரு ஒரு 100 தொகுதி கொடுத்திருக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு தொகுதியில தான் கொடுத்திருப்பாரு. எடப்பாடியார் போட்டிடுறதுக்கு எல்லா இடத்துலயுமே கொடுத்திருப்பாரு. திமுகல பாத்தீங்கன்னா ஒன்றிய செயலாளர் எஸ் அன்பழகன் அவர் ட்ரை பண்றாரு. நகர்மன்ற தலைவர் ஏசி மணி அவருமே ட்ரை பண்றாரு. கண்ணமங்கலம் பேரூராட்சி செயலாளர் கோவர்தன் அவருமே வந்து ரேஸ்ல இருக்காரு. திமுக கூட்டணியில காங்கிரஸுமே இந்த தொகுதியை வந்து ஆரணி வந்து கேட்கிறாங்க. அவங்களுக்கும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. ஆமா, இருக்கு. அதையும் தாண்டி நம்ம வந்து முக்கியமான ஒரு இதையும் விட்டுட்டோம். அதிமுகல ஏசி சண்முகமே கேட்பார்ல. ஆமா, அதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, கண்டிப்பா அவருமே இங்க நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா புதிய நீதி கட்சிக்கு சீட்டு உண்டுன்னு சொல்றாங்க. சோ அவருமே கூட இங்க ட்ரை பண்ணுவாரா? ஆமா, அவர் ஏற்கனவே ஜெயிச்ச எம்எல்ஏ இருந்திருக்காரு. சோ இங்க ப்ரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எதுவும் போறாரா அப்படின்னு தெரியல. சேவூர் ராமச்சந்திரன் இருக்காருல்ல, அதனால ஆமா இந்த முறை அவருக்கு சீட்டு கொஞ்சம் டவுட் தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருது. பார்க்கலாம் என்ன நேரம். ஜெயிச்சிருக்காரு, அமைச்சர்லாம் இருந்திருக்காரு. சோ எடப்பாடியாரின் தீர்ப்பே இறுதியானது. பார்க்கலாம். நாம் தமிழர் தாவேக்கால யார் போட்டியிட வாய்ப்பு? நாம் தமிழரை பொறுத்தவரை பார்த்தோம்னா தவமணி ரமேஷ் அவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தாவேக்காவை பொறுத்தவரை பார்த்தோம்னா டபுள் சத்யராஜ், மாவட்ட செயலாளர் ஒரு சத்யராஜ், மாவட்ட இணை செயலாளர் ஒரு சத்யராஜ், ரெண்டுமே இருக்காங்க. அது தவிர பார்த்தோம்னா பொருளாளர் அசோக்குமார் அவங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கற்பகம் திவ்யாஷாம் இவங்க எல்லாம் நிர்வாகிகளா இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருத்தவங்க வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுதான் ஆரணி சட்டமன்ற தொகுதியுடைய நிலவரம். ஆமா, அடுத்து என்ன தொகுதி பார்க்க போறோம்? அடுத்து வந்து செய்யாறு சட்டமன்ற தொகுதி பத்தி பார்க்கலாம்.
செய்யாருமே வந்து ஒரு காலத்துல திமுக கோட்டையா தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பாமக எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதிமுக பாமக அப்படி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. செய்யாறுல பாத்தீங்கன்னா திமுக 7 முறை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 5 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் 2 முறை, பாமக 1 முறை, காமன்வெல்த் பார்ட்டி 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுக 7 முறை ஜெயிச்சதுல முன்னாள் சபாநாயகர் புலவர் கோவிந்தன் அவரே வந்து 4 முறை ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு நபர். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு புலவர் கோவிந்தன், சபாநாயகர் எல்லாம் இருந்திருக்காரு. அவரே வந்து ஒரு 4 முறை ஜெயிச்சிருக்காரு. 2021 இந்த தொகுதியோட நிலைமை என்ன? 2021 தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னா திமுக சார்பா போட்டியிட்ட ஜோதி அதிமுக சார்பா போட்டியிட்ட தூசி மோகனை விட 12,271 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட பீமன் 12,192 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2021 நிலவரம். 2024 இங்க என்ன நிலவரம்? 2024 பொறுத்த வரைக்கும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் செய்யாருமே வந்து வருது. திமுக சார்பில் போட்டியிட்ட தரணிவேந்தன் ஒரு 84,000 பக்கத்துல வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் போட்டியிட்ட கஜேந்திரன் அவர் ஒரு 50,000 கிட்ட வாங்கியிருக்காரு. பாமக கணேஷ்குமார் அவருமே ஒரு 48,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் பாக்கியலட்சுமி அவங்களுமே 13,500 இது அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இங்கேயுமே பாத்தீங்கன்னா அதிமுக பாமக வாக்குகளை சேர்த்தோம்னா திமுக வாக்குகளை விட ரொம்பவே அதிகமா தான் போகுது. இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகுது. பட் ஆனா இந்த முறை ராமதாஸ் அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கு அப்படின்றது இன்னும் தெரியல. நீங்க அப்பப்போ ஒரு இக்கு வச்சிருக்கீங்க, எல்லா இடத்துலயுமே ஒரு செக்க வச்சுட்டே இருக்கீங்க. ஆமா இருக்குல்ல, அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவங்க இந்த என்டிஏக்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. ஒரு அதிமுக சார்பில் பாக்குறவங்க சரி பரவாயில்ல நம்ம ஒரு 2 தொகுதியாவது நம்ம ஏதோ அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும் பாமக ஸ்ட்ராங்கா இருக்கு, பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தா இங்க வந்து வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் போதே பாமகவே இப்ப இங்க ஒற்றுமையா இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும்ல வரும். ஆமா, அதையும் சொல்ல வேண்டியிருக்கு. 2026 தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னா திமுக சார்பா சிட்டிங் எம்எல்ஏ ஜோதி அவரே மீண்டும் ட்ரை பண்றாரு. அவர் மட்டும் இல்லாம மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக இருந்த பார்வதி அவங்களோட கணவர் சீனிவாசனுமே தீவிரமா முயற்சியில இருக்காரு. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவுல என்ன நிலவரம்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தூசி மோகன் அவர் வந்து ட்ரை பண்றாரு. அதே போல முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியம் அவருமே வந்து ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்ல பாமக சார்பில் வந்து கணேஷ்குமார் முன்னாள் எம்எல்ஏ செஞ்சி எம்எல்ஏ அவருமே வந்து இங்க வந்து முயற்சி பண்றாரு. அவர் தான் இப்ப இளைஞரணியோட அதுதான் சொல்ல வந்தேன், இளைஞரணியோட தலைவராகவும் இருக்காரு. அது மட்டும் இல்ல நாடாளுமன்றத்துல அவர் போட்டிட்டு இங்க செய்யார் தொகுதிக்குள்ள நல்ல ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. ஒரு 48,000க்கும் அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. இளைஞரணினாலதான் இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து. ஆமா, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் உதயகுமார், கார்த்திக், பழனி இவங்கெல்லாம் வந்து முக்கியமான நிர்வாகிகளா இருக்காங்க. அவங்கள யாரோ ஒருவருக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி ஐயாவோட பாமகல இருந்து யாரு வரா, இல்ல ஐயா தாவேக்காக்கு போய் அங்க யாரையும் நிறுத்துறாரா அப்படின்ற மாதிரி இருக்கு, பல்வேறு கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததா திருவண்ணாமலை மாவட்டத்தோட கடைசி தொகுதி வந்தவாசி பாத்திரலாம். வந்தவாசி தொகுதியை பொறுத்தளவுல பார்த்தோம்னா திமுக 8 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, அதிமுக 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, காங்கிரஸ் 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, பாமக காமன்வெல்த் கட்சி தலா 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் வந்தவாசி தொகுதியுடைய தேர்தல் வரலாறா இருக்கு. 2021 பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் அம்பேத்குமார், பாமக சார்பில் போட்டியிட்ட முரளி சங்கரை விட ஒரு 35,900 வரை கிட்டத்தட்ட 36,000 வாக்குகள் வித்தியாசத்துல மாபெரும் வெற்றி அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. நாம் தமிழர் பிரபாவதி ஒரு 9,200 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்ப முரளி சங்கர் வந்து ஐயாவோட கட்சியில வந்து செயலாளரா இருக்காரு. ஆமாம், கட்சியோட செயலாளரா இருக்காரு. 2024 தேர்தலை பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்த தொகுதி ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதியா இருக்கு. திமுக சார்பா போட்டியிட்ட தரணிவேந்தன் இந்த தொகுதியில 83,010 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட கஜேந்திரன் 31,039 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாமக சார்பா போட்டியிட்ட கணேஷ்குமார் 42,968 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட பாக்கியலட்சுமி 9,263 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதான் 2024 நாடாளுமன்ற தொகுதியுடைய நிலவரம். 2026 அங்க யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க? 2026 பொறுத்த வரைக்கும் திமுக வந்து சிட்டிங் எம்எல்ஏ அம்பேத்குமாரே வந்து 3வது முறையாக மீண்டும் களமிறங்க ஆயத்தமாகிறாரு. உங்களுக்கு தெரியும் ஒலிம்பியா ப்ரொடக்ஷன்ஸ், அந்த ப்ரொடக்ஷன்ஸ் அவரோடதுதான், அம்பேத்குமார் அவரோடதுதான். திமுக அவர் வந்து 3வது முறையா களமிறங்க ஆயத்தமாகறாராம். அதிமுக பாத்தீங்கன்னா அன்னபூரணி விஜய், அருணாதுரை, விமலா மகேந்திரன், ராணி பெருமாள் இவங்க எல்லாமே வந்து முயற்சிகள்ல இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இங்க பாமகக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கு, ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்க. முருகேல் ராஜன் இங்கதான் ஜெயிச்சாரு, இப்ப திமுக கூட்டணியில இருக்காரு, பாமகல இருந்து விலகி.
அவங்கள யாரும் ஆமா, பாமகலையுமே சீட்டு கேட்பாங்க. பாமகலையுமே இந்த தொகுதியை கேட்பாங்க. ஏன்னா நாடாளுமன்றத்திலுமே இங்க நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழரை பொறுத்தவரை பார்த்தோம்னா கணேஷ் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. தாவேகாவுல பார்த்தோம்னா உதயகுமார், கார்த்திக், பழனி இவங்கெல்லாம் நிர்வாகிகளா இருக்காங்க. இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு கூடுதலா தனி தொகுதி அப்படின்றதுனால இங்க யாரு நிக்க முடியுமோ அவங்க வந்து வேட்பாளரா நிற்பாங்க. இதுதான் அந்த தொகுதியோட நிலவரம். ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தோட நிலவரமும் பார்த்தாச்சு. ஆமா, ஓகே. இதுல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த மாவட்டம் பார்க்கணும், உங்க தொகுதியில என்ன நிலவரம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நன்றி. வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.